சீனாவும் தைவானும் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுலையுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அமெரிக்கா வந்து உள்ள வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த சீனாவுக்கும் தைவானுக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். 1949ல சீனாவுல வந்துட்டு என்ன நடக்குதுன்னா உள்நாட்டு போர் நடக்குது. அப்போ கம்யூனிஸ்ட் கட்சி தான் வந்து வின் பண்றாங்க. அதுல முக்கியமான ஒரு விஷயமா என்ன ஆகுது, அவங்க வந்து சீனா வந்து கைப்பற்றுறாங்க. இன்னொரு பக்கம் என்ன ஆகுதுன்னா அந்த எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது அங்க தோத்து போன தேசியவாத கட்சி அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த தைவான் தீவு அதை வந்து என்ன பண்றாங்கன்னா சீனாவுல இருந்து தனியா வந்து தைவான் தீவுல வந்து அவங்க வந்து இருக்காங்க. இப்போ வந்து சீனா என்ன சொல்றாங்கன்னா தைவான் வந்து எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. தைவான் அவங்க சைடுல இருந்து சொல்றது தைவான் ஒரு தனி நாடு, சோ சீனாவுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு அவங்க சைடுல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இதுக்கு இடையில இப்ப தைவானுக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அமெரிக்கா வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், அமெரிக்கா ஒரு நாட்டுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் ஆகணும், அதுக்காக தான் வந்து அவங்க வந்து சப்போர்ட் பண்ணணும். சரி ஓகே, அப்ப தைவானால அமெரிக்காவுக்கு என்ன சாதகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ முக்கியமான ஒரு விஷயம், இப்ப எல்லாமே வந்துட்டு ஏஐ அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கு. நிறைய பேர் இந்த ஏஐ வந்ததால நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு. தைவானை பொறுத்த வரைக்கும் இந்த செமிகண்டக்டர் சிப் எல்லாத்தையுமே வந்து தயாரிக்கிறதுல உலகத்திலேயே நம்பர் 1 அவங்களா தான் இருக்காங்க.